சார் சார் நீங்க நினைக்கிற மாதிரி ஃபேக் கரன்சிலாம் எங்க வீட்டில் இல்லை சார். நீங்க தேவையில்லாம உங்க டைமை வேஸ்ட் பண்ணிட்டு எங்க டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. ஹலோ, எங்க வேலையே இதுதான். நாங்க தேடி பார்த்துட்டு உங்ககிட்ட கள்ள நோட்டு இருக்கா நல்ல நோட்டு இருக்கான்னு முடிவு பண்ண வேண்டியது நாங்க. நீங்க பேசாம வாங்க. சார் இந்த டோர் ஓபன் பண்ணுங்க. எங்க வீட்டில் இல்லைன்னா கேட்கவா போறீங்க? சரி பாருங்க பாருங்க. ம், போங்க. ஐயோ, நீங்க யாரு? சார் இவங்க கம்பெனி மேனேஜர் சார். என்ன விஷயமா வந்திருக்கீங்க? ஒரு சின்ன கிளாரிஃபிகேஷன், அதுக்காக தான் சார் வந்தேன். ம். சார் சார் என்ன சார் இன்னமும் உங்க சந்தேகம் தீரல? ஜஸ்ட் a minute. ஆமா, மேல என்ன இருக்கு? மொட்டை மாடி தான் சார் இருக்கு. அங்கேயுமா போய் பார்க்க போறீங்க? We will search there also. Come. ஐயோ ஐயோ, இவ பையோட மாடிக்கு தானே போனா. ஆண்டி, இப்படி பயந்து நீங்களே காட்டி கொடுத்துறாதீங்க. பேசாத. நான் சொன்ன உடனே நீ போயிருந்தா இந்நேரம் நம்ம தப்பிச்சிருக்கலாம்.
அதெல்லாம் உங்க இடம் தானே. என்ன தீபி, ஏன் ஷாக் ஆகி நிக்கிற? அந்த கொடைக்கானல் குரங்கு அந்த பேக்கோட இந்த கணத்துல குதிச்சிட்டா. ஐயோ, நீ இரு தீபி, நான் போய் அப்பா அம்மா கூட்டிட்டு வரேன். அனன்யா, ஐயோ, நீயே அந்த ஆபீசர் கிட்ட பணம் கிணத்துல தான் இருக்குன்னு காட்டி கொடுக்க போறியா? அதுக்காக பார்த்தா கிணத்துல குதிச்சவ செத்துருவா தீபி. சாகட்டும், நமக்கு நல்லது தானே. அவ எப்படிலாம் சவால் விட்டான்னு மறந்துட்டியா? நம்ம எதுவுமே செய்யாம அவளா சாகிறது நல்லது தானே. ஒரு நாள் முழுக்க அவ கணத்துக்குள்ளேயே கிடந்தாலும் பணத்துக்கு ஒண்ணு ஆகாது. பக்கா பேக்கிங்ல இருக்கு. நீ அமைதியா இரு, எதுவும் பேசாத. ஏய், இந்த ஆள் வரும். ஹலோ, இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அது சார், அது ஒண்ணு இல்ல சார், ரெஸ்ட் ரூம் வந்தோம். ஏன் உள்ள ரெஸ்ட் ரூம் இல்லையா? சார், நீங்க ரூம் எல்லாம் சர்ச் பண்ணிட்டு இருந்தீங்களேன்னு தான் நாங்க இங்க வந்தோம். தீபி, என்ன சார், எஸ், ரைடு முடிஞ்சுதா? இன்னும் ஏதாவது பேலன்ஸ் இருக்கா? சார், வெறும் இன்ஃபர்மேஷன் மட்டும் வச்சுட்டு ரைடு வந்துடுவீங்களா? ஒருத்தர் மேல கம்ப்ளைண்ட் வந்தா அவங்க இந்த தப்பு பண்ணுவாங்களா பண்ண மாட்டாங்களான்னு அப்படின்னு ஆராய்ச்சி பண்ணி பார்க்க மாட்டீங்களா? சாரி சார், உங்களை தொந்தரவு பண்ணணுங்கிறது எங்க நோக்கம் இல்லை. பட் இருந்தாலும் எங்களுக்கு வந்த இன்ஃபர்மேஷனை கிளாரிஃபை பண்ணிக்க வேண்டியது எங்களோட டியூட்டி. இருந்தாலும் யூ ஆர் வெரி கோஆபரேட்டிவ். தேங்க்யூ. வி ஆர் சாரி. எக்ஸ்கியூஸ் மீ சார், பொதுவா இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்லாம் உங்களுக்கு எப்படி கிடைக்குது? அதுக்கெல்லாம் நிறைய சோர்சஸ் இருக்கு மேடம். வேற வேற லெவல்ல எங்களுக்கு இன்ஃபார்மர்ஸ் இருப்பாங்க. சில நேரங்கள்
சம்பந்தப்பட்டவங்களை பிடிக்காதவங்க கூட எங்களுக்கு தகவல் கொடுப்பாங்க. தொழில் போட்டி, அரசியல் போட்டி இருக்கிறவங்க மூலமா கூட எங்களுக்கு தகவல் கிடைக்கும். உங்களுக்கு கிடைக்கிற தகவல்லாம் உண்மைன்னு எப்படி தெரியும்? தீபி, இப்ப போறவங்கள எதுக்கு நிக்க வச்சு தேவையில்லாம பேசிட்டு இருக்க? இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லதுதானே ஆண்டி? நீங்க சொல்லுங்க சார். தீபி, அவ கிணத்துக்குள்ள செத்துட போறா. சாகட்டும் தான் டைம் எடுத்துட்டு இருக்கு. சார் நீங்க சொல்லுங்க, கிடைக்கிற தகவல் உண்மைன்னு எப்படி தெரிஞ்சுக்கிறீங்க? அது வந்து மேடம், சார், அவதான் ஏதோ வேலை இல்லாம பேசிக்கிட்டு இருக்கா, நீங்களும் பதில் சொல்லிட்டு இருக்கீங்க. போங்க, போயிட்டு வாங்க. ஓகே, தேங்க்யூ. ஏ தீபி, சும்மா அவங்க கிட்ட வெட்டி கதை பேசிட்டு இருக்க. அந்த பணம் எங்க மாட்டிடுமோன்னு தவிச்சுக்கிட்டு இருக்கோம். அம்மா, பணம் கிணத்துக்குள்ள கிடக்குமா? என்னது? என்ன உளர்ற? பூங்குடி பணத்தோட கிணத்துல குதிச்சுட்டான்னு தீபிகா தான் சொன்னா. ஐயோ, எங்க? ஆமா ஆண்டி. ஐயோ, எங்க? வாங்க. ஐயோ, இந்த பட்டிக்காடு ஏன் தேவையில்லாத வேலையெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கா? ஏன் என்னாச்சுன்னு தெரியலையேம்மா. பூங்குடி, ஐயோ, என்னன்னு பாருங்க. அவ இதுக்குள்ள இருக்கிற அறிகுறியே தெரியலையே. ஏமா, அவ குதிச்சத நீ நல்லா பாத்தியா? ஆமா அங்கிள், உண்மையாதான் குதிச்சா. நான் பார்த்தேன். அவ குதிச்ச நேரத்துக்கு தம் புடிச்சு உயிரோட இருக்க சான்ஸே இல்ல. அநேகமா மூழ்கி செத்துருப்பான். வாய் மூடிட்டு சும்மா இரு. ஏமா, போலீஸ்க்கு ஃபோன் பண்ணட்டுமா? ஏங்க, அறிவு இருக்கா உங்களுக்கு? போலீஸ் வந்து அந்த பணத்தையும் சேர்த்து தானே எடுத்துட்டு போவாங்க. சும்மா இருங்க. ஆமா, ஃபயர் சர்வீஸ்க்கு ஃபோன் பண்ணலாமா? ஐயோ, கூட்டுனா பண விஷயம் வெளியில வந்துரும். நீங்க தான் யாராவது உள்ள இறங்கணும். ஏங்க நீங்களா? இது எனக்கு நீச்சல்லாம் தெரியாதுமா, நான் இறங்க மாட்டேன். ஏம்பா, நீயாவது இறங்குடா. ஏதாவது விஷவாயு இருக்க போதுமா? ஆமாமா, நீ இறங்குடா. சும்மா இருப்பா. ஐயோ, அவள காணுமே. ஏய், நீ நிஜமா பாத்தியா? ஐயோ, இவன் வேற வரானே. தள்ளு. என்னாச்சு? ஏன் எல்லாரும் இங்க நின்னுட்டு இருக்கீங்க? அது வந்து பூங்குடி கிணத்துல குதிச்சிட்டா. பூங்குடி, 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 என்னாச்சு? குடு. நல்ல வேளை வந்துருச்சு. பாரு பாரு பாரு. பாருங்க, பேக்க திறங்க. பூங்குடி, கணத்தர. பூங்குடி, பூங்குடி, கணத்தர. பூங்குடி, பூங்குடி, என்ன பாரு பூங்குடி. திறங்க. பூங்குடி, உனக்கு ஒன்றும் ஆகல. இங்க பாரு, பாரு. குமார், இந்தாங்க. முதல்ல இதை எடுத்துட்டு போய் சேஃப்டி பண்ற வழியை பாருங்க. நல்ல வேலை மேடம். நம்ம குடும்ப கௌரவம், பிசினஸ் எல்லாத்தையும் இந்த பொண்ணு காப்பாத்திருச்சு மேடம். போலீஸ் கையில மட்டும் மாட்டியிருந்தா எல்லாரும் அரெஸ்டான நியூஸ் தான் வைரலா இருந்திருக்கும். கோர்ட்டுக்கு போய் நம்ம மேல தப்பு இல்லைன்னு தீர்ப்பு வர்றதுக்கு 4-5 வருஷம் ஆயிடும் மேடம். அதுக்குள்ள நம்ம கம்பெனி எல்லாம் திவாலாகி ஜனங்க பார்வையில நம்ம எல்லாரும் கலர் நோட்டு கிரிமினல் மாதிரி ஆயிருப்போம். தெய்வம் மாதிரி இந்த பொண்ணு வந்து நம்மளை காப்பாத்திட்டா மேடம். சரி, முதல்ல கொண்டு போங்க. ஓகே மேடம். தீபி, உன்கிட்ட கொடுத்த பைய கொண்டு வந்து நடு ஹால்ல போட்டுட்டு எங்களெல்லாம் மாட்டி விட பார்த்தல.
எல்லாருக்கும் பிடிக்காதவ தான் எங்களை காப்பாத்திருக்கா. உன்னை நம்பி இருந்தா எல்லாரும் கை விலங்கோட மானம் கெட்டு போய் நின்னு இருப்போம். உள்ள கூட்டிட்டு வா. தீபி, அவ கண்ணடிக்கிறா பாரு. அம்மா கிட்ட உனக்கு கெட்ட பேர் ஆயிப்போச்சு. தண்ணில குதிச்சு அவ நல்ல பேர் வாங்கிட்டா. ஆனா அவ கிணத்துக்குள்ள இருந்து மேல வந்துட்டா. உன்னை குழியில தள்ளி விட்டா பாரு. தண்ணில குதிச்சுதானே அவன் நல்ல பேர் வாங்கினா. அதே தண்ணில அப்படியே அவ கதையவே முடிக்கிறேன். எவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு தூக்கிட்டு வந்தீங்க. உங்களை பார்த்தாலே எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு சார். என் பூவை தூக்குறதுன்னு எனக்கு அவ்வளவு கஷ்டம் இல்லை பூங்குடி. என்னாச்சு? கால் ரொம்ப வலிக்குது சார். அடிப்பட்ட காலோட பணத்தை எடுத்துட்டு ஓடி அதோட கிணத்துல குதிச்சு ஏறி வந்திருக்க. கால் வலிக்காம என்ன பண்ண அப்புறம்? இதுக்கு தானே அவனை தூக்கிட்டே வந்தேன். சரி, இதுக்கு மேலே ஒன்றும் ஸ்ட்ரெயின் பண்ணாத. நான் போய் மருந்து எடுத்துட்டு வரேன். பூங்கொடி காலை காட்டு. வேணா சார். இப்படி அடிபட்டிருக்கு. மருந்து போடாமல் இருந்தால் வலி இன்னும் அதிகமாகிடும். காலை காட்டு. வெக்கமா இருக்கு சார். நீ வெக்கப்படுன்னு எனக்கு தெரியும். அதான் கவசத்தோடயே வந்துட்டேன். ஓமா சார். கோவம்லாம் இல்லை பூங்குடி, ஒரு சின்ன வருத்தம் தான். என்ன வருத்தம் சார்? பின்ன நீ வெக்கப்படுற அழகை என்னால் பார்க்க முடியலல்ல, அந்த வருத்தம் இருக்க தானே செய்யும். சார், இனிமே நமக்குள்ள இந்த கண்ணாமூச்சி விளையாட்டெல்லாம் வேணாம் சார். என்னாச்சு பொங்குடி? ரொம்ப வலிக்குது சார். சரி, மெதுவா போட்டு விடுறேன். சார், தலையும் வலிக்குது சார். இரு, தைலமும் போட்டு விடுறேன்.